இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறேன்னா தவளை தோசை பண்ண போறேன். நேற்றுக்கு மாதிரி நான் சொன்ன மாதிரி பச்சரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், பெருங்காயம் போட்டு ட்ரையாக அரைச்சி வச்சுட்டு காலையில் ஒரு 10 o'clock ஊற வச்சேன். இந்த பாருங்க, நல்லா ஊறி எடுத்து கொஞ்சம் திக்காக பண்ணிக்கணும். ஓகேவா? அப்புறம் வந்து எண்ணெய் விடணும். எண்ணெய் விடணும். அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மோர் மிளகா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதை பாருங்க, மோர் மிளகா போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா இதை பண்ணிட்டு உப்பு எல்லாமே இதில் போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அப்புறம் வந்து இது ஆயிட்ட பிறகு இதை கடுகு தாளித்து இதை தோசை இதில் இது பண்ணணும். ட்ரையாக அரைச்சி ஊற வைக்கணும். ஓகேவா? ஓகே. இந்த ஃபுட்டு நீங்கள் இந்த ஃபுட்டுக்கு தொட்டுக்கே இல்லாமல் செய்யலாமா? தொட்டுக்கவே வேணாம். நான் பண்ணுற டிஃபன்லாம் தொட்டுக்கவே வேணாம். ஏன்னா இதுலேயே எல்லாமே இருக்குது. உப்பு, காரம் எல்லாமே இருக்குது. இந்த பாருங்க, கொஞ்சம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கலாம், வேணும்னா விட்டுக்கலாம். ஓகே. பெருங்காயம் போட்டாதான் கொஞ்சம் வாசனையா. அப்புறம் வந்து இதை எடுத்துடணும். அப்புறமா இதை போடணும். தோசை தவா போட்டுக்கணும். இது வந்து இதுவும் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தா. மழை காலத்துக்கு இதெல்லாம் சீக்கிரம் டைஜஷன் ஆகும். தோசை இட்லிக்கு அரைக்காம இப்படியே பண்ணிடலாம். வீட்டில் வச்ச அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், உப்பு, பெருங்காயம். ஓகே. அது வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்க. கிறிஸ்பியாக இருக்கும். அது வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு வந்து என்ன டிப்ஸு சொல்கிறது இருங்க. அப்புறம் இது நீங்கள் போடும் போது ரொம்ப நெடி வரும். அப்படிதான் நான் மோர் மிளகா போட்டுருக்கிறதுனால மோர் மிளகாவும் போடலாம். காஞ்சம் இது பாருங்க, எண்ணெய் விடணும். ஏன்னா எண்ணெயிலே வேகணும், அப்போ தான் கிறிஸ்பியாக. ஓகே. இந்த தவளை தோசை ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும்ல. அதுவும் ரொம்ப ட்ரையாக வச்சுருக்கீங்களே. இருக்காது தவளை தோசை. இந்த தவளை தோசையை ரொம்ப ட்ரையாக அரைச்சிருக்கீங்க. இதுலேயும் வாக்கலாம். இதுலேயே எண்ணெய் விட்டு வாக்கலாம், இதுலேயே வாக்கலாம். எங்கள் அம்மாலாம் இதில் தான் வாக்காங்க, நான் இதில் வாக்குறேன். தோசை தவாவில் வாக்கினேன். இது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக வரும். அதனால நான் நல்லா வேகணும். ஏன்னா ட்ரையாக மாவு பாருங்கள், இது மாதிரி தான் மாவு. ஓகேவா? இது இந்த மாதிரி தவா வந்து வச்சு இதில் எண்ணெய் விட்டு இதுலேயே வாக்கலாம். இது பேர் தவளை தோசை. கருவேப்பிலை போட்டாலும் பரவாயில்ல, சீரகம் போட்டிருக்கிறதுனால, மிளகு சீரகம் போட்டிருக்கிறதுனால. நீங்க எப்படி இந்த மாவை அரைச்சிங்க? அதான் சொன்னேன். 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், பெருங்காயம், உப்பு போட்டு அரைச்சிடணும். அப்புறம் இப்போ தாளிச்சு கொட்டணும் பாரு. காலையில் ஒரு 2 மணிக்கு, சாயந்தரம் டிஃபன் வேணுன்னா 2 மணிக்கு ஊற வச்சிடணும் ட்ரையாக. அப்புறம் தண்ணி விட்டு இது பண்ணணும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தோசை பாருங்க எப்படி வந்திருக்கு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கு போல இருக்கு. நல்லா இருக்கா? வெரி குட். உள்ள இருக்கு வாட்டர். ஓகே. இந்த பசங்கள்லாம் வந்துருக்காங்க. ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்தோடனே செஞ்சு தரலாமா? வந்த உடனே பாருங்க, காலையிலே ஊற வச்சிடணும். எப்போ பார்த்தாலும் தோசைக்கெல்லாம் ஊற வச்சு அனுக்கிறோம். இது குழந்தைங்களுக்கு நல்லது, வேற ஒன்றும். ஓகேவா? இந்த பாருங்க,
எப்படி ஆனால் இது வந்து புகை தான் வரும், நெடி தான் வரும் இந்த தோசை. ஓகேவா? நல்லா எண்ணெய் வரும். எண்ணெய் விட்டால் தான் அது எண்ணெயிலே வரும். இதில் வாக்கணும், இதுலேயும் வைக்கலாம். குட்டி குட்டியாக வா, இதில் வாக்கலாம். நான் இப்போ இதில் உங்களுக்கு தெரியறதுக்காக இதில் வாக்குறேன். க்ளோஸ் ஆகிடுது. ஓகே. இந்த தோசை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குல்ல? அதே இது இந்த தோசை வந்து நீங்கள் ட்ரையாக டேஸ்ட் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? இந்த பாருங்க, எப்படி எப்படி ஒன்று சாப்பிட்டா கூட வயிறு ஃபுல்லாகிடும். பசங்களுக்கு வந்த உடனே, ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஒன்று கொடுத்தா கூட டேஸ்டியாக ஒன்று சாப்பிட்டா கூட வயிறு இருக்கலாம். இதுக்கு மிளகாடி போட்டுன்னு சாப்பிடலாம், வேணும்னா மிளகாடி போட்டுக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிடலாம். அடை மாதிரி சாப்பிட்டுடலாம். ஏன்னா இதுக்கு தாளிச்சு கொட்டியிருக்கல, இந்த மிளகாலாம் தாளிச்சு கொட்டிருக்கல, மோர் மிளகா, காஞ்சி மிளகா. ஆனால் ரொம்ப காரம் இல்லை, காரமே இருக்காது, வெறும் சீரகம் காரம் தான். இங்கே கொடு, அவகிட்ட செல்ல கொடு. வா மித்ரா, வா, எங்க 2 பேரும் வா, ஏறுங்க ஏறுங்க. இதா கனிஷ்கா, ஏறி நீ 3 பேர் வா. இந்தாங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க. உட்காந்து உட்காந்து எப்படி இருக்கு சொல்லுங்க. கீழே சரி பரவாயில்ல, சீக்கிரம் வாங்க பாரு. எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்தா எப்படி இருக்குதா? அந்த காலத்து பீஸா, அந்த காலத்து ரோஸ்ட் பீஸா, அந்த காலத்து ரோஸ்ட் பீஸா. மீன் பிடிச்சது சுடுது பிள்ளைக்கு. சுட சுட போடுவேன். கிட்ட வந்து பசங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. எப்படி இருக்கு?